வணக்கம் உறவுகளே. இந்த காணொலியில் நாங்கள் சில 2-3 விடயங்களை குறித்து நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொலிக்குள்ளே போவோம். இந்த காணொலியிலே நிதி மோசடி தொடர்பாக அதாவது பிமல் வீரவன்ச அவர்கள் முன்னாள் ராஜபக்ச அரசாங்க ஆட்சி காலத்தின் போது நிதி அமைச்சராக இருந்த பசில் ராஜபக்ச அவர்கள் பற்றிய ஒரு குற்றச்சாட்டும், மற்றது ஜோசித ராஜபக்ச பற்றிய நிதி விடயங்கள் சார்பாகவும் இன்று அவர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பாகவும் சிறு குறிப்பையும், அத்தோடு நாங்கள் ஒரு புதிய சில 2 புதிய செய்திகள் குறித்தும் நாங்கள் இந்த காணொலியினுடைய நேரங்களை குறித்து இந்த செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் இன்றைய இந்த காணொலியிலே நாங்கள் அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அதாவது நிதி மோசடிகள் தொடர்பான பிரிவிலே இன்று ஒரு விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது. இரு நபர்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணைகளிலே முதலாவதாக நாங்கள் ஜோசித ராஜபக்ச அதாவது ராஜபக்ச அவர்களுடைய புதல்வன், அவர் விமான அந்த கடற்படை முக்கிய பொறுப்புகள் வாய்ந்தவராக இருந்தவர். இவர் தொடர்பாக அநேக நிதி மற்றது அசையும் அசையா சொத்துக்கள் பல்வேறுபட்ட பெருந்தொகையான மோசடிகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இவைகள் குறித்து நான் சொல்லவில்லை. இவைகள் தொடர்பாக நாட்டிலே குற்றம் சுமத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே அவர்கள் இந்த நிதி மோசடிகள் தொடர்பான பிரிவினரிடத்திலே இன்று 2 மணித்தியாலங்களுக்கு அளவு விசாரணைகள் அவர் மீது இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டதாகவும், இந்த விசாரணையில் அவர் என்ன கேள்விகளுக்கு என்ன விடயங்கள் தொடர்பாக விசாரிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் ஊடகங்களில் இது தொடர்பான கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. நாங்கள் வெளியிலே வரும் பொழுது இது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு கூட முன்னாள் ராஜபக்ச அவர்களின் அரச காலத்திலே நிதி அமைச்சராக இருந்த பசில் ராஜபக்ச அவர்கள் பற்றியும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறுபட்ட நிதி மோசடிகள் தொடர்பான அல்லது சொத்து குவிப்புகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதில் ராஜபக்ச அரச காலத்திலே மிகவும் ஐக்கியமாக நெருக்கமாக அவர்களோடு கூட பயணித்தவரான பிமல் வீரவன்ச அவர்களால் குற்றங்கள் சாட்டப்பட்டிருந்தது. இந்த குற்றங்கள் தொடர்பாகத்தான் இன்று பிமல் வீரவன்ச அவர்கள் இது தொடர்பாக இன்று அவரும் ஜோசித ராஜபக்ச அவர்கள் வெளியில வந்ததும் அதைத் தொடர்ந்து இவர் உள் சென்று தன்னுடைய வாக்குமூலங்களை அவர் பதிவு செய்திருக்கின்றார். பசில் ராஜபக்ச பற்றி இவர் அடிக்கடி ஏற்கனவே தகவல்கள் வெளியிட்டதையும் நாங்கள் அறிந்தோம். பசில் ராஜபக்ச அவர்கள் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே அவர் நாட்டினுடைய நிதி தொடர்பான பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் பல்வேறுபட்ட தொடர்பான வங்கியோடு நெருக்கமான இருந்த அநேக விடயங்களிலே அவர் அதிகார ரீதியாக பங்கெடுத்ததை நாங்கள் கடந்த காலங்களிலே அறிந்திருக்கிறோம். அந்த வகையில தான் பசில் ராஜபக்ச அவர்கள் அதாவது திவி நெகும திட்டம், மீளெழுச்சி திட்டம், இவ்வாறாக வடக்கின் வசந்தம் என்ற அளவிலே பெரும் அளவான நிதிகள் அந்த ஆட்சி பகுதியிலே ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு பல்வேறுபட்ட திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. நாடு பூராகவும் வங்கியோடு நேரடியாக இணைந்து இந்த விடயங்கள் தொடர்பான காலகட்டத்தில் தான் பல்வேறுபட்ட நிதி மோசடிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும், அவர் 2 நாட்டினுடைய ஒரு குடியுரிமையை கொண்டவராக இருக்கின்ற படியினால் அவர் தற்பொழுது அமெரிக்காவிலே எதுவித வருமானங்கள் ஈட்டக்கூடிய அதுகளுமாக தொழில் இல்லாமல் அவர் சும்மா இருந்து கொண்டு
அந்த நாட்டிலேயும் சொத்துக்களை குவித்து வைத்திருப்பதாகத்தான் இங்கே குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. அவருடைய பெயரிலையும் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுடைய பெயர்களிலேயும் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தான் விமல் வீரன்ஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இது தொடர்பான விசாரணைகளுக்காகத்தான் அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே சென்று அவர் வாக்குமூலங்கள் அளித்ததாகவும் செய்தி வந்திருக்கின்றன. அத்தோடு கூட நாங்கள் அரசாங்கம் ஒரு முக்கிய விடயத்தை, அதாவது தற்போதைய சுகாதார அமைச்சர் அவர்கள் அரசாங்கம் அந்த தூய்மையான இலங்கை அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற விடயத்திலே அவதூறுகளை பரப்புகின்ற செய்திகளை வெளிவிடுகின்ற ஊடகங்கள் மீது நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க தவறமாட்டோம் என்ற ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றார். அதாவது எவ்வாறென்று சொன்னால், சிலர் அதாவது ஒரு 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 நக்கல் நையாண்டி ஒரு கேலி செய்கிற மாதிரி, கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் அவர்கள் பத்திரிகைகளிலே அல்லது ஒரு கேலி சித்திரங்களிலே அவர்கள் தும்பு தடிகள், விளக்குமாறுகள், குப்பை கூலங்கள் அள்ளுகின்ற அல்லது போடுகின்ற அப்படியான தொட்டிகளை காண்பிச்சு, அவ்வாறான உபகரணங்களை காண்பிச்சு இதை இலங்கையை கூலங்குப்பைகளாக நிறைந்திருக்கின்றது, இவைகளை சுற்றம் செய்யும் விதமான சில பத்திரிகைகள்லையும் சில ஊடகங்கள்லையும் அவ்வாறான செய்திகள் வெளிவருவதை சுகாதார அமைச்சர் அவர்கள் இதை தாங்கள் எதிர்காலத்திலே இவற்றுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டி வரும் இவற்றை தாங்கள் அவதானிப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. மற்றும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. HMPV என்று சொல்லுகின்ற, அதாவது COVID-19 தொடர்பான ஒரு வைரஸ் நாடு சீனாவிலேயும் அது இலங்கையிலேயும் அது இருப்பதான ஒரு செய்தி. இது உறுதிப்படுத்தப்படாத செய்தி. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் ஆராய்ந்து வருகின்றது. இது தொடர்பாக அவர்கள் கரிசனை எடுத்து அக்கறை எடுத்து அவ்வாறான வைரஸ் தொற்று நோய்கள் எமது நாட்டில் இருக்கின்றதா என்பதை பற்றி பரிசீலித்து வருகின்றார்கள். இது தொடர்பாக சுகாதார திணைக்களங்கள் அவ்வாறான உத்தியோகபூர்வமான அறிவித்தல்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் எங்கள் மக்கள் இந்த விடயத்திலே ஏற்கனவே நாங்கள் COVID-19 தொடர்பாக அந்த வைரஸ் பரவிய போது நாங்கள் எங்களுக்கு அநேக விழிப்புணர்வுகளும் எச்சரிக்கைகளும் அவதானங்களும் இருக்கவில்லை. அதிலே நாங்கள் இப்ப பயிற்றப்பட்டவர்களாக அனுபவம் உள்ளவர்களாக இருக்கின்றபடியினால் எதற்கும் நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய பொழுது நாங்கள் சுகாதார நடவடிக்கைகளிலே பயணங்களின் போதும் வைத்தியசாலைகளோ அல்லது எங்களோட போக்குவரத்து பேருந்துகள்லையோ நாங்கள் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நாங்கள் சுகாதாரமாக இருந்தால் எங்களுக்கு எவ்வாறாயினும் தொற்று நோய்கள் வராதபடி மக்களாகிய நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் இந்த காணொலியிலே நாங்கள் அதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இருப்பினும் சுகாதார அமைச்சு உத்தியோகபூர்வமாக இவ்வாறான ஒரு அறிக்கையை இலங்கையிலே இந்த தொற்று நோய் இருக்கு என்பது உத்தியோகபூர்வமாக இன்னும் அவ்வாறான ஒரு செய்தி விடப்படவில்லை. ஆனால் ஒரு செய்தி பேசப்பட்டு கொண்டு இருக்கிறபடியினால் இந்த காணொலியை நான் அதற்கேற்றவாறு சொல்லுகின்றேன். ஏற்கனவே நான் சொல்லப்பட்ட விடயங்கள் அத்தனையும் அடுத்த வேறு செய்திகளில் வந்த விடயங்களைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த செய்தியை கேட்கின்றவர்கள் அல்லது கொமெண்ட்ஸில் எழுதுகின்றவர்கள் இதை நானாக எடுத்து நானாக இயற்றி நானாக ஆதாரங்களோடு வெளியிடுகின்ற செய்திகளாக என்னால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக அவர் கொமெண்ட்ஸுகள் எழுதுகின்றவர்கள். எனவேதான் அந்த செய்தியை உன்னிப்பாக அவதானித்து என்னால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல, ஏனைய செய்திகளின் ஊடாக வெளிவரப்பட்ட செய்திகளைத்தான் நான் இந்த ஊடகத்திலே நாங்கள் பதிவிடுகின்றோம். நிதி மோசடிகள் தொடர்பானதாக இருந்தாலும் சரி, சுகாதார அமைச்சால் விடுக்கப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி, தொற்று நோய்கள் தொடர்பான செய்திகளாக இருந்தாலும் சரி, இன்னொரு செய்தி நிமித்தம் வந்ததைத்தான் நாங்கள் இதிலே பதிவிடுகின்றோம். எனவே அதற்கேற்றவாறு உங்களுடைய கொமெண்ட்ஸில்
உங்களுடைய பதிவுகளை இடுமாறு வடிவாக உற்று நோக்கி அவதானித்து செய்திகளை செவிமடுத்து கேட்டு பதிவிடுமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியிலே நாங்கள் நேயர்களே சந்திப்போம். இதுவரை நீங்கள் இந்த காணொளியை பொறுமையாக செவிமடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். வணக்கம்.